ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் மீன் செய்யலான்ட்டு மீன் மார்க்கெட் போகலான்னு கிளம்பியாச்சு. போய் மீன் மார்க்கெட்டுக்கும் வந்தாச்சு. அடுத்தது மீன் நல்லா பார்த்து எதுன்னு கேட்டு சூஸ் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தாச்சு. அவரும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணின்னு இருக்கிறாரு. அவரும் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிவிடுங்க அங்கிள் சொல்லிவிட்டு அவரும் பண்ணி எங்களுக்கு கவரில் பேக் பண்ணின்னு இருக்கிறாரு. ஸோ அவர் பேக் பண்ணி எங்கள்கிட்ட கவர் கொடுத்தாச்சு. நாங்களும் காசு கொடுத்துட்டோம். அடுத்து கவர் எடுத்துக்கின்னு தேவையான மசாலா வாங்கலான்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அவங்கள்ட்ட மசாலா வாங்கின்னு அடுத்து எல்லா ஆயிடுச்சும் வீட்டுக்கு கிளம்பின்னுக்கிறோம். கிளம்பி பாப்பாவுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வாங்க போகலான்னு போயின்னு இருக்கிறோம். பேக்கரியில் பாப்பா மிக்சர் கேட்டான்னு சொல்லிட்டு மிக்சரு ப்ரெட்டு எல்லாம் வாங்கலான்ட்டு எல்லாம் வாங்கின்னு இருக்கிறோம். வாங்கின்னு என் பையன் திருன்னு முழிச்சுன்னு இருக்கிறான் மிக்சர் கிட்ட வாங்கலையேன்ட்டு. ஆனால் நாங்கள் வாங்கிட்டோம். வாங்கி அடுத்து ரிட்டன் பேக் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து இதுதான் எங்கள் லைனுக்குள்ளே வந்து பார்க் பண்ணியாச்சு. அடுத்தது வீட்டுக்குள்ளே போக போகணும். இது எங்களுக்கு ஒரு சின்ன சந்து வரும். சின்ன சந்துக்குள்ளே போய் தான் அடுத்து எங்கள் வீட்டுக்குள்ளே போக முடியும். இப்போ போயாச்சு. போய் அடுத்தது ஃபிஷ் கழுவலான்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ளே ரெடி பண்ணிக்கிறேன். என் பையன் அடை பிடிச்சனு தான். அடுத்தது மீனெல்லாம் எடுத்து வச்சாச்சு. எங்கள் வீட்டுக்கார தண்ணி சொல்லி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபிஷ் எல்லாம் தண்ணி ஊற்றி கழுவி க்ளீன் பண்ணி அடுத்தது ஃப்ரைக்கு எல்லாம் ரெடி பண்ணின்னு இருக்கிறோம். மசாலாலாம் போட்டாச்சு. போட்டு கொழம்புக்கு பாதி ஃப்ரைக்கு பாதி எல்லாம் பண்ணி வச்சு அடுத்தது ஃப்ரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மீன் ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளேயும் இந்த பக்கம் ரசம் பண்ணிடலான்ட்டு ரசமும் ஃபினிஷ் பண்ணி ஆயிடுச்சு. ஸோ ரசமும் ஆயிடுச்சு, தாளித்து அதுவும் ஃபினிஷிங் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு கொதிக்கிட்டோன்னு விட்டுட்டு அடுத்தது கொழம்புக்கு ரெடி பண்ணியாச்சு. கொழம்புக்கு ஸ்பைசஸ் வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு, சீரகம், அடுத்தது பட்டை, லவங்கு இதெல்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் தேங்காய் தக்காளி இருக்குது. அதுக்கு அப்புறம் கொழம்பு கொச்சின்னு இருக்குது. கொழம்பு கொச்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாம் போட்டு வச்சுருக்கணும், சாப்பிட்ணும். இது